பழனி கோவில் நில மோசடி வழக்கு 6வது நாளாக சிபிசிஐடி விசாரணை. முன்னாள் இணை ஆணையர் மாரிமுத்துவிடம் தீவிர விசாரணை. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலம் முறைகேடாக விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் சிபிசிஐடி 6வது நாளாக இன்று தீவிர விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். இந்த வழக்கில் முக்கிய கட்டமாக பழனி கோவிலின் முன்னாள் இணை ஆணையர் மாரிமுத்து விசாரணைக்காக நேரில் ஆஜராகியுள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் தொடர்புடைய பல்வேறு ஆவணங்கள் ஏற்கனவே கைப்பற்றப்பட்டு உள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் குற்றச்சாட்டப்பட்டவர்களின் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்ட சிபிசிஐடி அலுவலகத்திற்கு இன்று பழனி கோவிலின் முன்னாள் இணை ஆணையர் மாரிமுத்து நேரில் வருகை தந்தார். அவரிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்றைய விசாரணையில் பழனி கோவிலின் முன்னாள் இணை ஆணையர் மாரிமுத்து, ஓய்வு பெற்ற தாசில்தார் மாரியப்பன், ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அதிகாரி சின்னசாமி மற்றும் உதவியாளர் லட்சுமி நாராயணன், அறநிலையத்துறை ஆய்வாளர் சிவசேனன் ஆகிய 4 அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாரிமுத்துவை விசாரணையின் போது இன்று ஒரு திருப்பம் ஏற்படலாம் என சிபிசிஐடி போலீசார் எதிர்பார்க்கின்றனர்.